மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலை தொடர்ந்து சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரை மெட்ரோ ரயில் பாதை விரிவு செய்யப்பட இருக்கிறது. இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, எத்தனை கிலோமீட்டருக்கு ரயில் பாதை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு? இந்த பணிகளை எப்போ முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கு? காயத்ரி, இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை வண்ணாரப்பேட்டையில் இருந்து விம்கோ நகர் வரை இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகுது. சுமார் 9 கிலோமீட்டர் வரை இந்த இடைப்பட்ட தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த பகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 8 ரயில் நிலையங்கள் வர உள்ளது. குறிப்பாக வண்ணாரப்பேட்டை, கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, சுங்கச்சாவடி, தாங்கல், கௌரி ஆசிரம், திருவெற்றியூர் மற்றும் விம்கோ நகர் ஆகிய ரயில் நிலையங்கள் இந்த பகுதியில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 3770 கோடி ரூபாய் செலவில், அதாவது மத்திய மற்றும் மாநில அரசு இணைந்து இந்த மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான பணிகள் முடிப்பதற்கு வரும் 2018ஆம் ஆண்டுக்குள் முடிப்பதற்கு தேவையான வசதிகளையும் மத்திய மாநில அரசு விரைந்து செய்து முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இரு அரசுகளும், மத்திய மாநில அரசு இரு அரசுகளும் பகிர்ந்து நிதியையும் ஒதுக்கீடு செய்துள்ளது. அதில் மத்திய அரசை பொறுத்தவரையில் 714 கோடி ரூபாயும், மாநில அரசை பொறுத்தவரை 916 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அதிகப்படியான சாலைகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள பகுதி, அதுபோல குடியிருப்பு பகுதியில் அதிகம் உள்ள பகுதி, நிலங்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் நிதி வழங்க, அதாவது மாற்று இடத்துக்கான இடத்துக்கான நிதியும் தனியாக மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் 203 கோடி ரூபாய் இந்த இடைப்பட்ட தூரத்தில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. காயத்ரி, தீபா, மெட்ரோ ரயில் வருவது குறித்து அந்த பகுதி மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? கார்த்திகேயன், பொதுவாகவே மெட்ரோ ரயில் திட்டம் வரும்போதெல்லாம் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக ஏற்பட்டுள்ளது என்பதை சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், இப்ப ஏற்கனவே உள்ள ஆலந்தூர் மற்றும் கோயம்பேடு உள்ள பகுதியில் சென்னை அவுட்டர், அதாவது சென்னை அவுட்டர் பகுதியில் இருக்க மாதிரி வெளிப்புற பகுதியில் இருக்கிறது என்பதால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரும் பாதிப்பு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த பகுதியை வண்ணாரப்பேட்டையில் இருந்து விம்கோ நகர் பகுதியை பொறுத்தவரை மிகவும் கன்ஜஸ்டடான ஏரியான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னால் இந்த பகுதியில் அதிக அளவு ஜவுளி வியாபாரம், மீன் வியாபாரம் உள்ளிட்ட அது மாதிரி லேத்து போன்ற வியாபாரங்களுக்கு மட்டுமே ஈடுபட்டு வருகிறது. இந்த பகுதி எப்போதுமே பொதுவாகவே விடுமுறை நாட்களும் சரி, மற்ற நாட்களிலும் சரி, இந்த பகுதியில் அதிக அளவு சாலை போக்குவரத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சாலை போக்குவரத்து ஏற்படும். அந்த நிலையில் இந்த பகுதிக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறிதான் இந்த பகுதி மக்களுக்கு மனநிலையாக உள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த மெட்ரோ ரயிலின் மூலம் பயணித்து எங்க செல்ல முடியும் அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த பகுதியில் மக்கள் அடிப்படை வசதிகளோ நவீன வசதிகளோ இல்லாத பகுதி மக்கள். இந்த பகுதியில் உள்ளவர்கள் மற்ற இடங்களை விட மிகவும் குறைவாகவே இந்த பகுதியில் இருக்குது என்பதால் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு சாத்தியமாகுமா என்பது கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்றால் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு மெட்ரோ ரயில் சென்று வருவதற்கு தேவையான தொழிற்சாலைகள் இருக்குது என்றாலும் அந்த கட்டணம் என்ற அடிப்படையில் வரும்போது, அதாவது இந்த ஏற்கனவே இருக்க ஆலந்தூர் முதல் விமான நிலையம் வரை மற்றும் ஆலந்தூரில் இருந்து கோயம்பேடு வரையிலிருக்கு 40 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அந்த கட்டணம் மூலம் அதே கட்டணம் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டால் சாத்தியமாகுமா? ஏன்னா பெரும்பாலானவர்கள் இந்த பகுதியில் கூலி வேலை செய்பவர்களாகவே இருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது இது சாத்தியமாகுமா என்ற கேள்விக்குறியே உள்ளது. அந்த பகுதி மக்களுக்கும் இது மிகவும் அபாயகரமாக இருக்கு. மிகவும் அது அச்சத்துடனே காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த பகுதி எந்தெந்த பகுதியில் எல்லாம் வழித்தடங்கள் வருது, இப்போ வண்ணாரப்பேட்டையிலிருந்து தண்டையார்பேட்டை வருது, அந்த பகுதியில் எந்த இடங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் அப்படிங்கறத இன்னும் தெளிவுபடுத்தணும் மெட்ரோ ரயில் நிறுவனம் அப்படிங்கறத கோரிக்கையாகவும் விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த வழிபாதைகள் எல்லாமே பீச் ரோடுக்கு இந்த வேறுபுறமாக இருக்குது என்பதால் இந்த உள்ள பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அபார்ட்மெண்ட்ஸ், அதாவது குட்டி குட்டி வீடுகள் அதிக அளவில் இருக்கும் பகுதி என்பதால் இங்குள்ளவர்கள் சற்று அசௌகரியமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், தீபா, நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது நம்மிடையே சமூக ஆர்வலர் மார்க்ஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப இந்த வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரையில மெட்ரோ பாதையை விரிவாக்கம் செய்யறது அப்படிங்கிறது இது சாத்தியமான ஒரு திட்டமா இருக்குமா? மெட்ரோ பாதை மீண்டும் 3வது விரிவு திட்டத்தின் கீழ் இவ்வாறு புதிய
பாதை அமைக்கப்படும் என்று அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. அதற்கான நிதி ஒதுக்கீடு முதலீடுகளும் செய்துவிட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். 350 கோடி ரூபாய் இழப்பீடு நிலத்தை கைப்பற்றுவதற்காக கொடுக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த 350 கோடி ரூபாய் என்பது இதுவரைக்கும் இந்த மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்காக கைப்பற்றப்பட்ட போது கொடுத்த இழப்பீடை காட்டிலும் குறைவு என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த இழப்பீடு குறைவாக இருக்கலாம், கைப்பற்றக்கூடிய நிலத்தின் அளவும் கூட குறைவாக இருக்கலாம். ஆனால் இது வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் என்பவர்கள் மிக 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 அடித்தள மக்கள், குடிசை வாழ் மக்கள். இவர்கள் இன்று இடம்பெயர்க்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்கிற கணக்கை அரசு இதுவரை சொல்லவில்லை. ஆனால் இழப்பீடு 350 கோடி என குறைவாக இருந்த போதிலும் கூட இடம்பெயர்க்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பதை நாம் கணக்கிட்டால் நிச்சயமாக அது இதுவரைக்கும் இடம்பெயர்க்கப்பட்ட, அதாவது இந்த மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதனால் இடம்பெயர்க்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் என தெரிகிறது. அரசு இது குறித்து மிக வெளிப்படையாக தன்னுடைய திட்டத்தை வெளியிட வேண்டும். எவ்வளவு இழப்பீடு கொடுக்க போகிறார்கள், இந்த மக்களை குடியமர்த்துவது, எத்தனை மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள், இவர்களை குடியமர்த்துவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லாமல் இவர்கள் இன்று இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு திட்டம் நிறைவேற்றப்படும் என்கிற நிலையம் எடுத்திருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனெனில் ஏற்கனவே இந்த உயர் வேக நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 3 நெடுஞ்சாலைகள் சென்னைக்குள் அமைப்பதற்கான இடப்பெயர்கள் நடத்தப்பட்டன. அந்த இடப்பெயர்கள் நடத்தப்பட்டதன் விளைவாக கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்கள், எல்லா அடித்தள மக்கள், குடிசை வாழ் மக்கள், இவர்கள் இன்று இடம்பெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இடப்பெயர்ப்பு செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் துரைப்பாக்கம், கண்ணகி நகர் இந்த மாதிரியான இடங்களில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் எந்த விதமான வசதியும் இல்லாமல் அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வசதி என்பது கூட அங்கு பிரச்சனை இல்லை. அது கூடுதலாக அவர்களுடைய வேலை வாய்ப்பு முதலீவையும் பறிபோகின்றன. அவருடைய பிள்ளைகள் படிக்க முடியாமல் போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதன் விளைவாக அங்கே பல தற்கொலைகள், மனப்பிறழ்வுகள், குற்ற நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் ஏற்பட்டுள்ளன. இத்தகைய நிலை தொடரக்கூடிய ஒன்றாகத்தான் இப்போது தெரிகிறது. இது குறித்து எந்த விதமான உருப்படியான திட்டமும் இல்லாமல், இது குறித்து மிக வெளிப்படையாக மக்கள் மத்தியில் பேசாமல் இப்படியான ஒரு நடவடிக்கை அரசாங்கம் திட்டமிட்டிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது. பொதுவா தென் சென்னை மத்திய சென்னையோடு ஒப்பிடுகிற போது வட சென்னை வளர்ச்சியில ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. இட நெருக்கடி, போக்குவரத்து நெரிசல், அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கறத இந்த 2 பகுதிகளோடு ஒப்பிடுகிற போது ரொம்பவே பின்தங்கி இருக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கப்பட்டு அதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது நகர் முழுவதும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, அதனால அந்த மக்களுடைய வளர்ச்சி அதிகமாகும், வாழ்வாதார நிலை மேம்படும் அப்படின்னு பார்க்கலாமா? என்னை பொறுத்த மட்டும் மக்களுடைய இந்த வளர்ச்சி இவைகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய எந்த விதமான வளர்ச்சி பணிகளாக இருந்தாலும் அது மக்களுடைய ஒப்புதலுடன் நடத்த வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். இதில் அவர்கள் என்ன விதமான பாசிட்டிவான அம்சங்கள் இருக்கிறது என்றெல்லாம் அரசாங்கம் நிறைய பட்டியலிடலாம். இதை விட அவர்களுக்கு மறைவான சில பாசிட்டிவான நலன்கள் கூட இருக்கலாம். ஒப்பந்தங்கள் வழங்குவது போன்றவற்றில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட லாபங்கள் எல்லாம் கூட இருக்கலாம். அது அல்ல பிரச்சனை இங்கு. இதன் மூலம் உடனடியாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு என்ன மாற்று திட்டங்களை அரசாங்கம் வைத்திருக்கிறது என்பதுதான். ஏனெனில் இவ்வாறு இடம்பெயர்க்கப்படக்கூடியவர்களாம் ஏதோ புறம்போக்குகள் என்பதாக அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருப்பதை போல நாமும் நினைத்து விட முடியாது. அவர்கள் இந்த சென்னையினுடைய அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள். இந்த சென்னையை உருவாக்குவதில் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. எனவே அவர்களும் இந்த சென்னைக்குரியவர்கள். அவர்கள் இது மாதிரி குப்பைகளை போல அள்ளி கொண்டு போய் தூரத்தில் வீசி எறிந்துவிட்டு இத்தகைய வளர்ச்சி திட்டம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவது என்பதைத்தான் நான் கண்டிக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் தீபாவிடம் பேசலாம். தீபா, இப்ப திரு மார்க்ஸ் சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவது அப்படிங்கறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த மக்களுடைய ஒப்புதல் பெற்று இந்த பணிகளை தொடங்கணும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பில், தமிழக அரசு அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? மெட்ரோ ரயில் தரப்பிலும் சரி, மத்திய அரசு மாநில அரசும் சரி, இந்த மாதிரி வெளிப்படையான எந்த ஒரு தகவலும் நமக்கு வரவில்லை. ஏனென்றால் நேற்று தான் இந்த திட்டத்தை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் மக்களுக்கு இந்த பகுதியில், அதாவது வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை அதிக அளவு ஏற்படுத்த வேண்டும். மெட்ரோ ரயில் என்றால் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த பகுதியில் உள்ள மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்கான நடைமுறைகளை மத்திய மாநில அரசுகள் செய்தால் மட்டுமே, மெட்ரோ நிறுவனம் செய்தால் மட்டுமே இதற்கான
வழிகளை செய்து முடிக்க முடியும். இதனால் மெட்ரோ ரயில் தரப்பில் இருந்து கடும் சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் இந்த பகுதி மக்களை அப்புறப்படுத்துவது பொதுவாகவே மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை பகுதியில் உள்ள மக்களை விட வடசென்னை மக்களினுடைய மனநிலை அப்படிங்கிறது மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்த தெளிவான வரைபடத்தை தெளிவான எந்தெந்த பகுதியில எல்லாம் வழித்தடங்களில் எல்லாம் மெட்ரோ ரயில் செல்கிறது அப்படிங்கிறது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்பதே நம் கோரிக்கையாக இருக்கிறது. கார்த்திகேயன், விரிவான தகவலுக்கு நன்றி தீபா.